கொற்றைக்குடை நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல்களைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவர் நாயன்மார்களுடைய பாடல்களையும் ஆழ்வார்களுடைய பாடல்களிலிருந்தெல்லாம் சில அடிகளையும் அவர் எடுத்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய பாடல்களை பார்க்கின்ற போது தெரிகிறது. ஆண்டாளுடைய பாடல்களிலிருந்து ஆழ்வாரின் பாடல்களிலிருந்தெல்லாம் அவர் எடுத்திருக்கிறார். அதுபோல் சுந்தரர், திருநாவுக்கரசர், இப்படி இவர்கள் பாடல்களிலிருந்தெல்லாம் கருத்துக்களை அவர் அங்கே எடுத்திருக்கிறார். அதை அப்படியே போடுவதல்ல, அதனுடைய கருத்துக்களை நிறைய எடுத்திருக்கிறார். அதிலே தான் இன்றைக்கு அப்பர் என்று சொல்லப்படுகின்ற திருநாவுக்கரசர் அவர்களுடைய திருத்தாண்டக பாடல் ஒன்றை கண்ணதாசன் தன்னுடைய திரை இசை பாடலிலே எப்படி கையாண்டிருக்கிறார் என்பதை இங்கே பார்ப்போம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால், அகலிடத்தால் ஆசாரத்தை தன்னை மறந்தால், தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே. இப்படி முதல் நாளில் பேரை கேட்டால், அடுத்த நாள் அவன் இருக்கிற அவனுடைய வண்ணம், அவனுடைய கலர் என்ன ஏதுங்கெல்லாம் கேட்டால் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு. அதுக்கடுத்து தான் அவனுடைய ஊரை கேட்டான். அதற்கு பிறகு அவனுடைய இதில் மயங்கி தன்னுடைய தாய் தந்தைகளை எல்லாம் மறந்து, தான் செய்கின்ற செயல் அனைத்தையும் மறந்து, அவனுடைய தாளே கதி என்று அங்கே இருந்து விட்டான் என்று அங்கே ஒரு பாடலை திருத்தாண்டகத்திலே திருநாவுக்கரசர் பாடியிருப்பார். அந்த பாடலிலே இருந்து எடுத்ததுதான் குடும்பத் தலைவன் என்ற படத்திலே கவியரசர் கண்ணதாசன் கையாண்ட ஒரு பாடல். அன்றொரு நாள் அவனுடைய பேரை கேட்டேன், அடுத்த நாளில் அவன் இருக்கும் ஊரை கேட்டேன், இன்று வரை அவன் முகத்தை நானும் காணேன், அவன் என்னை தேடி வரும் வரைக்கும் விடவும் மாட்டேன். அன்றொரு நாள் அவனுடைய பேரை கேட்டேன், அடுத்த நாளில் அவன் இருக்கும் ஊரை கேட்டேன், இன்று வரை அவன் முகத்தை நானும் காணேன், அவன் என்னை தேடி வரும் வரைக்கும் விடவும் மாட்டேன். ஆண்டி போல வேஷமிட்டு அவன் இருப்பானாம், அவனை அரசன் போல சிங்காரித்து தேரிழுப்பாராம். ஆண்டி போல வேஷமிட்டு அவன் இருப்பானாம், அவனை அரசன் போல சிங்காரித்து தேரிழுப்பாராம். வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை, வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை, மன வீட்டுக்குள்ளே அவனிருந்தும் காண்பவர் இல்லை. அன்றொரு நாள் அவனுடைய பேரை கேட்டேன், அடுத்த நாளில் அவன் இருக்கும் ஊரை கேட்டேன், பேரை கேட்டேன், ஊரை கேட்டேன். அஞ்சி சஞ்சி அர்த்த ஜாமம் எத்தனை பூஜை, அவன் ஆலயத்து மணியனில் தான் எத்தனை ஓசை. அஞ்சி சஞ்சி அர்த்த ஜாமம் எத்தனை பூஜை, அவன் ஆலயத்து மணியனில் தான் எத்தனை ஓசை. சுந்தர பூ முகத்தை காண எத்தனை கூட்டம், அவன் சுந்தர பூ முகத்தை காண எத்தனை கூட்டம், அதை தொடர்ந்து நானும் பார்த்து வந்தால் தீர்ந்திடும் வாட்டம். அன்றொரு நாள் அவனுடைய பேரை கேட்டேன், ஊரை கேட்டேன். இப்படி இந்த திருநாவுக்கரசனுடைய பாடலிலே இருந்து கண்ணதாசன் எடுத்து கையாண்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல் என்பதை உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.